ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு முயல் கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல முயல் குட்டி கூட்டமா வளர்ந்து திண்டுச்சான். முயல்லாம் ஜாலியா போட்டி போடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு காட்டுல இருந்துச்சான். காட்டுல வளர்ந்த புல்லு கேரட்டு எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்துச்சுங்களாம். திடீர்னு ஒரு நாள் கோடைக்காலம் வந்துருச்சான். கோடைக்காலம்னா சம்மர் சீசன். வெயில் தாங்காம புல்லெல்லாம் கருகி போயிருச்சான். தண்ணியெல்லாம் வறண்டு போயிருச்சான். முயல்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கலாம். இது பத்தாதுன்னு வேட்டை நாய்கள் வேட்டையாட நிற்கிறான். வேட்டை நாய் தோடாதான் ஒரு முயல. எல்லா முயலும் பயந்து போய் கொகுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா. பயந்து நடுங்கி உட்காந்துருக்காங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்போ ஒரு முயலு, இந்த மாதிரி வாழறதுக்கு நம்ம வாழாமலே இருக்கலாம், நம்ம கரவழியா நம்மள வீக்க வச்சிருக்காரு அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சான். எல்லாரும் ஒரு ஆத்துல போய் குதிச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா முயலும் ஆத்து நோக்கி நடந்துச்சான். முயல்களை எல்லாம் கூட்டமாறத பத்தி தவளை எல்லாம் பயந்துட்டு தண்ணிக்குள்ள ஊற்றிச்சான். பாரு, நம்மளை பார்த்து தலையெல்லாம் தண்ணியில குதிச்சிருச்சு. நம்மள வீக்க நினைச்சிட்டு இருக்கும். ஆமா, ஒற்றுமையா இருந்தா சாருங்க இருக்கலாம் அப்படின்னு எல்லா முயலும் பொண்ணுகளை வந்து பேசிட்டான். ஓகே, நம்ம வேற இடத்துக்கு போய் அந்த வேட்டை நாய் தொல்லைகள் இல்லாம நிம்மதியா வாழலாம். நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்மளை வீட பலசாலியை தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாமேலும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் எல்லாம் ஜாலியா தாத்தா பை பை. இந்த கதை நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.